இயேசு மரித்தது உண்மை, இயேசு அடக்கம் பண்ணப்பட்டது உண்மை. ஆனால் இயேசு உயிரோடு எழுந்திருக்கிறார் என்கிற சத்தியத்தை நாம் ஒவ்வொருவரும் அறிந்திருந்தால்தான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அஸ்திபாரம் உறுதிப்படும். இன்னைக்கு அநேகர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்தார் என்று அறிந்திருக்கிறாங்க. அநேகருக்கு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார் என்பதை அறிந்திருக்கிறாங்க. இயேசு இந்த உலகத்திலே அநேக வியாதியஸ்தர்களை குணமாக்கினார் என்பதை அறிந்திருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஒரு மனித அவதாரம் எடுத்தவராக இயேசு கிறிஸ்து ஒரு நாள் மரித்தார் என்று கூட எல்லாருக்கும் தெரிந்து வைத்திருக்கிறாங்க. ஆனா நிறைய பேருக்கு தெரியாத ஒரு சத்தியம் என்னன்னா, 3ஆம் நாளிலே இயேசு உயிரோடு எழுந்தார். எத்தனை பேர் அதை அறிந்திருக்கிறவங்க விசுவாசிக்கிற ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. இயேசு மரிச்சு போயிருந்தார்னா நம்ம இன்னைக்கு கொண்டாட வேண்டிய அவசியம் இல்ல. இவ்வளவு கூடி நம்ம அவரை ஆராதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு ஏன் பாடுறோம், இன்றைக்கு ஏன் ஆராதிக்கிறோம், இன்றைக்கு ஏன் மகிழுகிறோம் அப்படின்னு சொன்னா, மரித்த இயேசு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிற? நல்ல 2 கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் உயிரோடு எழும்பினார்.